கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே நாட்டரசன் கோட்டையிலே பிறந்த கம்பர் பெருந்தகை 15 நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட காப்பியத்தை 15 நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் எவனடா? இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கரக சொல் போலவும் தீண்டத்தகாத ஒரு வார்த்தை போலவும் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம், நகர்ப்புற நக்சல், இது எல்லாம். ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது. 2026க்கு பிறகு ஒரு வாயலும் வாயை திறக்க முடியாது. தமிழ் தேசியம் என்றால் எவனும் வாய் திறக்க முடியாது. இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள், அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள். திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள். இவர்கள் எழுத படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோன் உலகத்திற்கு ஒழுக்கம், நாகரிகம், அறிவு, அறம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும், ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும், எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான். இப்ப ஆட்டத்துக்கு வருவோம். இந்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில். இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி, திராவிடம் இருமொழி, இருமொழி கொள்கை. தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இந்தியம் என்ன சொல்லுது? மும்மொழி கொள்கை. இந்தி, இங்கிலீஷ், அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை. இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ். தமிழ் எனக்கு உயிர், தமிழ் எனக்கு தாய்மொழி, என் பண்பாட்டு மொழி, என் பயன்பாட்டு மொழி, என் பயிற்று மொழி, என் வழிபாட்டு மொழி, என் வழக்காட்டு மொழி, எல்லாம் எனக்கு தமிழ். ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி, அவ்வளவுதான். இந்தி அவர்கள் திணிப்பார்கள், இந்தியர்கள், இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தபின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் விட்ட அறைகூவலுக்கு எழுந்து தீந்தமிழுக்காக இந்த உடலை தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள். இங்க 4 ஆளை கவனிக்கணும். ஒன்னு இந்தியை திணிப்பார்கள், திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம். ஏன், எதற்கு, எப்படி? ஒவ்வொன்றிலே கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை, அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம், அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம். இல்லை, கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம். என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம். மருத்துவம், மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியம். எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம்? கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம். கச்சத்தீவு, கச்சத்தீவு, கச்சத்தீவு இந்தியாவினுடைய நிலமா?
கச்சத்தீவு யாருடைய சொத்து? தமிழ் தேசிய மக்களின் சொத்து. எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு பரிசாக கொடுத்தது இந்தியம். கொடுத்த போது அதிகாரத்தில் இருந்து கொண்ட அற்ப பதவிக்காக வாயை மூடி கையை கட்டி இருந்தது திராவிடம். கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம்.